ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்ட் இந்த ரெண்டு டெக்னிக்கல் வேர்டை தவிர வேற எதுல இருந்து எதுவுமே 12th கான்செப்ட் கிடையாது. இதோட கோர் ஐடியா பார்த்தீங்கன்னா 11th கான்செப்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் உள்ள கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட். அதாவது 11th 5th யூனிட்ல ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிற சாப்டர்ல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் சிபிஎஸ்சி பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இந்த கிவன் உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா கூட நீங்க ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோல நான் 30 மினிட்ஸ் வீடியோல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தோட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இதை ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இதுல ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி ஜெனரேட் ஆகுதுங்கிறதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தயவுசெய்து இதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது அதை ஸ்கிப் பண்ணிட்டு பாட்டு நீங்க இதை பாருங்க. ஆக்சுவலா இப்போ இந்த இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? v is equal to பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும்? அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க் போல அதே ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா ஒர்க் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒர்க்கும் எனர்ஜி கன்வர்சிபிள், ரைட்? இப்போ ஒர்க்கோட வேல்யூ, ஒர்க் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்க என்ன இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3x² வோல்ட் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மெக்கானிக்கலா இருந்தாச்சுன்னா நியூட்டன் அல்லது ஜூல்னு கொடுத்துருப்பாங்க. அதான் டிஃபரெண்ட். ஸோ இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூல் பெர் கூலும், சாரி, ஜூல் பெர் கூலும் அப்படின்னா ஒரு யூனிட் சார்ஜ் பார்ட்டிகிளால எவ்வளவு எனர்ஜி அதால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது வந்து பேசிக்கா அதோட மீனிங். மீனிங் ஸோ ஜூல் பெர் கூலும். ஸோ அதான் வோல்ட் பேசிக்கா அதோட யூனிட். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட்ல, ஸோ இந்த மாதிரி த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட்ல இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, அதாவது ஃபோர்ஸோட வேல்யூ என்ன தான் எலக்ட்ரிக் ஃபீல்டானது ஃபோர்ஸ் பெர் யூனிட் கூடும் தான் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதனால தான் நான் பொட்டன்ஷியல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் மட்டும் தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஃபார்முலாஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியும். இதை மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. சரி, ரைட், இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ், ரைட் ஹேண்ட் ரூல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் ரூல் கோஆர்டினேட் சிஸ்டம். அதில் ஐஜேகேங்கிறது யூனிட் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டர் டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும், அதோட மேக்னிடியூட் ஒன்று, அதுக்கு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா அதாவது ஒரு பொட்டன்ஷியல் அப்படி இந்த இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது இன்னும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பேசிக்காக. இந்த ஃபோர்ஸ் வந்து ஐ டைரக்ஷன் ரிலட்ஸு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷனில் நான் பார்த்தேன்னா என்னோட எக்ஸ், இப்போ பேசிக்கான ஐடியா என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தோன்னா எனக்கு எக்ஸ் டைரக்ஷனோட ஃபோர்ஸ் எனக்கு கிடைக்கும். அதுமாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒய் டைரக்ஷனில் பார்த்தோன்னா ஒய் டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸ் கிடைக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Z டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா Z டைரக்ஷன்ல உள்ள டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ் ஒன் டைமென்ஷன்ல மட்டும் நான் குறிப்பிடுறேன். லெட்ஸ் சே எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல வந்து இந்த பொசிஷன்ல அது V1 இருக்கு, இந்த பொசிஷன்ல அது V2 இருக்கு, இந்த பொசிஷன்ல, ரைட்? ஸோ வேற ஒரு பொசிஷன். அப்போ என்னுடைய பார்ட்டிகிள், என்னுடைய பொருள், ஆப்ஜெக்ட் அந்த அந்த ஃபீல்டுல பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் இருந்து, சாரி, ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். ஸோ அந்த பாயிண்ட்டை ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு dx அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றேன். அதாவது எக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றேன். அப்போ நீங்க பாருங்க, அப்போ இதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பேசிக்கா Fi. ஸோ ஐ வெக்டர் அண்ட் dxj வெக்டர். ஸோ சாரி, ஐ வெக்டர். ஸோ சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது என்னன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட கான்செப்ட் என்னன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலா இருக்கும். ஆக்சுவலா பேசிக்கா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோடைய ஒர்க். ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா W is equal to V2 minus V1. இந்த நெகட்டிவ் சைன் ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிகிரிஸ் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க அந்த பொருள் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியல் போகுதுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கும், அது பாசிட்டிவ் பேசிக்கா. அது அந்த இதை எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த நெகட்டிவ் சைன் பேசிக்கா. இப்போ பாருங்க, ஹையர் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும், லோயர் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்படிங்கிறதுனால V2 மைனஸ் V1ங்கிறது நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். ஸோ இதே கான்செப்ட் தான். அதே இது ஒரு பொருள் வந்து லோயர் பொட்டன்ஷியல்ல இருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு நம்ம மூவ் பண்றோம்னா நம்ம ஒர்க் அடிஷனலா கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவ் ஒர்க்கா மாறும். அப்போ பாருங்க V2 மைனஸ் V1. அப்போ இந்த கேஸ்ல V2ங்கிறது ஹையர் பொட்டன்ஷியல், V1ங்கிறது லோயர் பொட்டன்ஷியல். அது பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஆல்ரெடி நெகட்டிவ் இன்பில்டா இருக்கிறதுனால ஸோ நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிடைக்கும். நம்மளுக்கு நெகட்டிவ் ஒர்க்ன்றது நம்ம பணமா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் அந்த ரிலேஷன். ஸோ பேசிக்கா இந்த 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 ரிலேஷனும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். பேசிக்கா நம்ம இது இன்டெகிரல் பண்ணுவோம். பேசிக்கா நான் இது அதையும் காமிக்கேன். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் காமிக்க, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா dw is equal to மைனஸ் dvனா
W இஸ் ஈக்குவல் டு V தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. அது தவறு. நான் அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் காமிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த இதுக்கு நான் லிமிட் அப்ளை பண்றேன் பேசிக்கா. லிமிட். ஸோ dw, ஓகே, which is equal to again limit dv. ஸோ நெகட்டிவ் dv. ஸோ நெகட்டிவ் நான் வெளியே போட்டுறேன். ஏன்னா நமக்கு தேவையில்ல, ரைட். இப்போ பாருங்க, லிமிட் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். பாருங்க, இனிஷியலா அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது ஃபைனல், அதாவது இனிஷியலா இருக்கக்கூடியது V1 அப்படிங்கிற பொட்டன்ஷியல்ல இருக்கும்போது என்னுடைய பொருளை மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இங்க இருந்தா என்னுடைய பொருளை மெஷர் பண்றதுனால ஒர்க் எவ்வளவு நம்ம நடக்க போகுதுன்னு மெஷர் பண்றதுனால அந்த ரெஃபரன்ஸ் 0 வச்சுக்கிறேன். அப்புறம் V2 அப்படிங்கிற பொட்டன்ஷியல் கிடையும் போது அடுத்தது மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம், அது எனக்கு தேவையில்ல. V2 அடுத்தது அந்த பொட்டன்ஷியல் அடையும் போது மொத்த ஒர்க் W அப்படின்னு ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான். அது ஃபார்முலா தகுந்த மாதிரி. ஸோ இதை நீங்க இந்த இந்த இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். W is equal to minus V2 minus V1 பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும், ரைட். ரைட், ஓகே. இப்போ நம்ம இது வந்தாச்சு, ரைட். இப்போ இப்போ நான் எதுக்கு நம்ம இதை பத்தி பேசணும், நான் இது பட் இப்போ என்னன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க இன்டெக்ரல் ஃபார்ம்ல வைக்கிறது பெஸ்ட். ஏன்னா இது டிஸ்கிரீட் ஃபார்ம் பேசிக்கா. அதாவது ரொம்ப எப்போ இது 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 எப்போ பாசிபிள்னா, அந்த ஃபோர்ஸ் அந்த டியூரேஷன், அதாவது அந்த மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து இந்த மோஷன் நடக்கும்போது அது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆனா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் பாசிபிள் பேசிக்கா. ஏன்னா ஒர்க் டன், காரணம் ஒர்க் டன் தான். ஏன்னா ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் வெக்டர் டைம்ஸ் ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஸோ அதில் என்ன 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 ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூடியது. ஸோ ஒரு டன் என்ன எழுதி வச்சலாம், W is equal to NA. ஸோ W is equal to ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஸோ இது வெக்டர் குவான்டிட்டின்னு எல்லாத்தையும் நான் போர்டில் அட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒட்டன் அப்படிங்கிறது W is equal to ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளை பண்ண முடியும்னா, இந்த ஃபோர்ஸ் வெக்டர் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிற டியூரேஷன் ஃபுல்லா கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இல்ல அப்ளை பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம இன்டெக்ரல் ஃபார்முக்கு தான் மாத்தணும். ஸோ dwங்கிறது பேசிக்கா இதான் ஆக்சுவலா. ஸோ நான் அதையும் எழுதுறேன். ஆக்சுவலா dw is equal to F. F அந்த டைம்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இன்டு டாட் dx. ஓகே. ஸோ எக்ஸ் டைரக்ஷன் நான் ஒன் டைமென்ஷனல் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலா. கண்ட்ரோல் பி, ரைட். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதெல்லாம் ஆக்சுவலா நான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இதுல டிஎக்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒன் டைமென்ஷனல் எடுத்திருக்கேன். இது வெக்டர் அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணிக்கிறேன், டாட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிடபிள்யூ தான் நான் இந்த டிடபிள்யூக்கு தரத்தை சப்ஸ்ட் பண்ணிருக்கேன், மைனஸ் டிவி இங்க போட்டிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ எஃபெக்டரோட வேல்யூ என்ன, எஃபெக்டரோட வேல்யூ டிஎக்ஸ் வெக்டர் என்ன பார்க்கணும். ஸோ எஃபெக்டர் நான் என்ன எடுத்திருக்கேன் ஆக்சுவலா பாருங்க, என்னுடைய ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஐ வெக்டர் நான் எடுத்தாச்சு. டிஎக்ஸ் வெக்டர் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எப்பவுமே பாசிட்டிவ் தான் எடுக்கணும், பாசிட்டிவ்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். லிமிட் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் பாசிட்டிவ் அதுவே மாறிவிடும். பட் பாசிட்டிவ் தான் எப்பவுமே வரணும் அந்த இடத்துல, அது மறந்துடக்கூடாது. ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணாச்சுன்னா எஃப் டிஎக்ஸ் மைனஸ் டிவி அப்படின்னு இருந்துச்சு, ரைட். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த பொட்டன்ஷியல் எவ்வளோ எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி அப்படிங்கறது காமிக்க வச்சலாம். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளோ சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கா காமிக்க பேசிக்கா, ரைட். ஸோ அது மட்டும் இல்ல, வெறுமனையா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் சேஞ்சுன்னு கிடையாது. இந்த இடத்துல காரணம் என்னன்னா, இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு முதல்ல ரெண்டு பாயிண்ட் கிடையாது, அதான் குறிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒய்க்கா இருந்தாலும் இதே தான் வேல்யூ, ஜெட்டுக்கா இருந்தாலும் இதே தான் வேல்யூ, ரைட். இப்போ எஃபோட வேல்யூ பாத்தீங்க, இதுல இருந்து எஃப் எடுத்தாச்சுன்னா மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். ஸோ பேசிக்கா இதான் என்னது, நீங்க ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா படிப்பீங்க. இதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இது ஆல்ரெடி நான் இந்த இந்த வீடியோல நான் இதை பத்தி பேசிருப்பேன் ஆக்சுவலா, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், ரைட். ஸோ எஃபர்ட் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா மைனஸ். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷனுக்கு. இதே மாதிரி ஒய் டைரக்ஷன் நம்ம ரெடி பண்ணலாம், ஜெட் டைரக்ஷன் ரெடி பண்ணலாம். அது மாதிரி நம்ம எந்த டைரக்ஷனாலும் உங்களுக்கு வேணா ரெடி பண்ணலாம், ஆர் டைரக்ஷன் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணலாம். எந்த டைரக்ஷன் வேணாலுமே நீ இந்த மாதிரி டிஃபரன்ஸ், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு டிஃபரன்ஸ், அப்போ அந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது காமிக்கும், ரைட். ஸோ இதே மாதிரி ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது மொத்தமா பார்க்கும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் எடுப்பாங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ், இது பேர் டோட்டல் டெரிவேட்டிவ், இது பேர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படிம்பாங்க. பட் நம்ம என்னென்ன அதுக்குள்ள ரிலேஷன் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது த்ரீ டைமென்ஷன்ல கலந்துருக்கும். அதாவது இந்த இந்த வோல்டேஜ்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல இருக்கும். ஒய் செட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் செட் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்ந்து கலப்பா இருக்கிறதுனால பார்ஷியல் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம பேசுவோம். ஆக்சுவலா நம்ம அதை பேசுவோம். நீங்க இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க, கேள்விப்படுவீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காமிக்கேன். அப்படி இல்லைன்னா சிம்பிளா இந்த டைரக்ஷன் நீங்க பண்ணலாம். ஏன்னா இப்ப இதுல என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ இதே பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், அதாவது எக்ஸ மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் as a ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன்ல மட்டும் இருக்கு. லெட்ஸ் சே நம்மளோட எக்ஸாம்பிள் அதான் இருக்கு ஆக்சுவலா, எக்ஸாக்ட்டா பொசிஷன், அதாவது எக்ஸ் மட்டும் தான் சார்ந்து இருக்கு ஆக்சுவலா. சப்போஸ் அப்படி இருந்தா நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒய்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் டைரக்ஷன்ல மட்டும் பாத்துக்கலாம், எக்ஸ் டைரக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும், செட் டைரக்ஷன். ஆனா
சில நேரங்கள்ல எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு 3 டைமென்ஷன்ல இருக்கும். எக்ஸ், ஒய் அப்படின்னு கூட இருக்கும். ஃபங்ஷனா. லெட்ஸ் சே இந்த சின்ன எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம்? பொட்டன்ஷியல் 3x² பிளஸ் ஒய் இசட் இருக்கு. இந்த இடத்துல 3x² ஒய் இசட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வெக்டார் நம்ம வரையறுக்கணும் பண்ணுவோம். எக்ஸ், ஒய், இசட் டைரக்ஷனுக்கு பார்ஷியல் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சின்ன 2 எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் கண்டிப்பா தேவைப்படும் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்கா இதுலேருந்து தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேரு? 1 கூலும். நம்ம வந்து 1 கூலும்க்கு அதாவது யூனிட் சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதுனால இது வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறிடும். ஸோ இதுதான் பேசிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ஜென்ரேட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஐ டைரக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது இன்பில்டா இதுல உள்ள விஷயம் மறந்துடக்கூடாது. அப்படின்னா இது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ பொட்டன்ஷியல் பத்தி தெரியும். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன? வோல்ட். இப்போ வோல்ட் பெர் மீட்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்னொரு யூனிட். அப்படி இல்லைன்னா நியூட்டன் பெர் ஜூல் பெர் சாரி நியூட்டன் பெர் கூலும் அப்படிங்கிறது தான் அடுத்த யூனிட். ஸோ ரைட். இதுதான் விஷயம். ஸோ வோல்ட் அப்படிங்கிறது ஜூல் பெர் கூலும் அப்படிங்கிறது தெரியும். ரைட். இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ அப்போ நம்ம டேரக்டா ஸோ நான் வந்து இப்போ இதே இது இப்போ இப்போ இதே நான் என்னால வந்து உடனே நான் வந்து ப்ராப்ளத்த போட்ட உடனே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 நிமிஷத்துல ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். அப்படி நான் பண்ணவே இல்ல. நான் வந்து உங்களுக்கு தெளிவா அந்த விஷயங்கள் என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிஞ்சு வைக்க ட்ரை பண்றேன். ரைட். ஸோ வந்து இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா, பாருங்க ஜெனரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா, இங்க அதாவது பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நான் சிம்பிளா இந்த டெரிவேஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா ஒய் டைரக்ஷன்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்ல. ஜெட் டைரக்ஷன் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்ல அப்படிங்கிறதுனால நான் வெறுமனே மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வச்சு பண்ற பாருங்க. அப்போ இந்த இது நான் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஸோ பேசிக்கா இதை டிஃபரன்ஸ் பண்ணாச்சுன்னா அப்படி இல்லைன்னா ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்முக்கு உள்ள விஷயங்கள் நான் இப்போ படிச்சுக்கோங்க. மைனஸ் டூ பை டூ எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் டூ பை டூ ஒய் ஜே வெக்டர் பிளஸ் டூ பை டூ கே எஸ் கே வெக்டர் அப்படின்னு படிச்சுக்கோங்க. நான் சொல்றேன். இதுவும் ஒன்று தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபங்க்ஷனை நம்ம கரெக்டாக வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் 3x ஸ்கொயர் பண்ணால் 6x. ஸோ 6xன்னு வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாயிண்ட்ல அதோடைய ஃபோர்ஸ் என்ன? ஸோ பேசிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த பாயிண்ட்ல இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம சப்ஸ்ட் பண்ணா போதும். சப்ஸ்ட் பண்ணா என்ன வருது? எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட்டால் -6. ஸோ -6 தான் ஆன்சர். ஸோ இதுதான் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சில நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் பேசிக்கா. பாருங்க 6 வோல்ட் பெர் மீட்டர் டைரக்டட் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் ஆப்ஷன் நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நான் இதை நீங்க உடனே ஆன்சர் பண்ண முடியும். பட் நான் எதுக்கு நான் இதை இவ்வளோ ஸ்லோ பண்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கத்தி தீட்டணும். தீட்டினா நீங்க அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க டக்கு ஃபாஸ்டா நீங்க வெட்டிடலாம். நீங்க இதை புரிஞ்சுக்காம வெறுமனையா இந்த ப்ராப்ளமா இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் அப்படின்னு ப்ரொசீஜரா நீங்க போயிட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் படிக்க சொல்றேன். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சால்வ் பண்றேன். சப்போஸ் இந்த கணக்குல பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து 3x² கொடுக்காம எக்ஸ் ஒய் செட் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பாருங்க. லெட்ஸ் சே இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எப்படி சால்வ் பண்றது? ஸோ இது வந்து ஜென்ரலா உள்ளது. அதாவது எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வெக்டரா எழுதிடும். ஸோ வெக்டருங்கிறது வந்து ஆட் பண்ணோம்னா அப்படிதான் வரும் ஆக்சுவலா. ரைட். இப்போ பாருங்க இப்போ வந்து டோ வி பை டோ எக்ஸ்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ல எக்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். மற்றது எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணிக்கணும். மற்ற என்ன வேரியபிள் இருந்தாலும் இங்க பாத்துங்க பொட்டன்ஷியல் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஒய், செட் அப்படிங்கிற வேரியபிள் இருந்தாலும், நீங்க எக்ஸ பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, அதான் பார்ஷியல். டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ தவிர்த்து மத்த என்ன வேரியபிள் இருக்கோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்படிங்கும்போது இது 0 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா 3x, 6x. ஸோ இதுதான் பேசிக்கா எனக்கு போட்டிருக்கேன். ரைட் ஓகே. அடுத்ததுன்னு வேற ஆக்சுவலா போட முடியாது. பட் டோ வி பை டோ ஒய் பொறுத்து பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 3x ஸ்கொயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பிளஸ் அப்படிங்கிறதுனால இது கான்ஸ்டன்ட்டா மாறிடும். ஸோ 0. இப்போ ஒய்ய மட்டும் பண்ணணும் 1 செட் முடிஞ்சு. அதே போல டோ வி பை டோ செட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மறுபடியும் அகைன் இது 0 ஆயிரும். இது கான்ஸ்டன்ட். ஏன்னா இது வேரியபிள் கிடையாது. ஸோ பிளஸ் ஒய் வந்து ஏன்னா இது மல்டிப்ளேயர் இருக்கிறனால ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே போயிடும். செட்டப் பண்ணா 1 ரைட். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சேம் பாயிண்ட் தான் எடுக்கிறேன். 1,0,3ல ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். நம்ம பண்ணா நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் கிடைச்சிடும். அந்த அந்த பொசிஷன்ல எக்ஸாக்ட் அதோட வேல்யூ. அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இது பாசிட்டிவ் இருக்கு. இது எல்லாமே நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்படி பாருங்க. எக்ஸ பொறுத்து பண்ணா என்ன நடக்கு பாருங்க. இங்க வந்து ஒய் செட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால வச்சுக்கிட்டு எக்ஸ பொறுத்து பண்ணா 6x. இப்ப இதே இது இந்த ஒய்ய பொறுத்து பண்றதுனால டோ வி பை டோ ஒய்ங்கிறது வந்து 3x ஸ்கொயர். எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒய்ய மட்டும் 1ன்னு போட்டு Z. இதே மாதிரி டோ வி பை டோ செட்க்கு என்ன பண்றோம் நம்ம 3x² அந்த Z மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். மத்ததெல்லாம் கான்ஸ்டன்ட். மறுபடியும் இந்த பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளங்கள் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ பேசிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. டெக்னிக்கல் வேர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் இதுதான் 12th. மத்தது எல்லாமே 11th. நீங்க கவனமா படிங்க. அதுலயும் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து
பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அதாவது இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாரி ஞாபகம் வைக்கிற விஷயங்கள், பார்த்த உடனே உங்களால அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம், இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சு வச்சா தான் மட்டும் தான் ரொம்ப ஈஸியா சுலபமா உங்களால சால்வ் பண்ண முடியும். பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஒண்ணும் பெரிய அவசரம் கிடையாது. கட கட கடன்னு சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபாஸ்ட்டாவும் ரொம்ப ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ண கிடையாது. அதுக்கு ஏத்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் குடுக்க தான் செஞ்சிருக்காங்க. முடிஞ்ச அளவு உங்க பெஸ்ட்ட பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.